இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 18 பேருக்கு இந்த மாதிரி பரோட்டா ஈஸியாக டேஸ்ட்டாக அதுவும் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 3/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். நான் ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லா கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேருந்தே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 3/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய பரோட்டாவை 2 பரோட்டா 18 பேருக்கு இது தாராளமாக கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கை நிறைய சீனி சேர்த்துக்கணும். சீனி சேர்த்துட்டா தான் நல்லா நமக்கு பரோட்டா நல்லா கலர் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. அதுக்கப்புறம் நான் இதில் 200 ml நல்ல திக்கான பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. அதுக்கப்புறம் ஒரு 100 ml வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் இல்லாட்டி நான் இந்த ஆயில் தான் ஊற்றிருக்கேன், ரைஸ் பிரான் ஆயில். அந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாவு, பால், சீனி, உப்பு எல்லாம் நல்லா எல்லா மாவு கூடயும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு 1/4 கிலோ மாவுக்கு 250 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட பாலை தவிர்த்துட்டு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம உருண்டைங்களா நம்ம எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஆளுக்கு 2 பரோட்டாங்கிறதுனால நான் ஒரு கை நிறைய பெரிய உருண்டையாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை இந்த மாதிரி நம்ம கிராக் இல்லாமல் இந்த மாதிரி பாலாக ஆக்கிக்கணும். இப்படி நம்ம பண்ணும்போது கிராக்கே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு இப்படி அழுத்தினோன்னா உருண்டை நமக்கு தனியாக கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி கிராக் இல்லாத உருண்டையாக எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மாவை இப்படியே பண்ணிகிட்டே வரணும். கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கையை இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்தினோம்னா நமக்கு கிராக் இல்லாத உருண்டையாக வந்துடும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சதில் கீழே நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சிடணும் மாவை. இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் இதை நல்ல ஒரு ஈர துணி போட்டு, சுத்தமான ஈர துணியில் போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே நான் ஒரு சிலிக்கான் மேட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அந்த ஈரமும் காயாமல் இருக்கட்டும். இது கிட்டத்தட்ட நல்லா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ நான் எம்டி சால்னா, வெஜ் சால்னா தான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் கிட்டத்தட்ட 1.5 கிலோ வெங்காயத்துக்கிட்ட நறுக்கியிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புதினா அதிகமாகவும் கொத்தமல்லி கம்மியாகவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி தக்காளியும் நான் சேர்த்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு நல்லா கனிஞ்சு மசிஞ்சு வெந்து வரணும். இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எனக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது கிட்டத்தட்ட நான் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, சக்தி மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா போடுறப்ப கொஞ்சம் கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உப்பு ஏதாவது வேணும்னா செக் பண்ணி சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை நிறைய முந்திரி பருப்பு, ஒரு கை நிறைய பச்சை வேர்க்கடலை, அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 3 மூடி தேங்காய் எடுத்து நல்லா கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எம்டி சால்னா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. நீ கொதித்து நம்ம இறக்குறது தான் பாக்கி. இப்போ இதையும் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே போட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நல்லா கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து எடுத்தால் நம்ம சூப்பரான சால்னா ரெடி. இப்போ பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா ஊறின பரோட்டாவை இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கணும். எவ்வளோ மெலிசாக வேணும்னா அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கலாம். இல்லாட்டி கையில் கூட இந்த மாதிரி தட்டி விடலாம்.
நமக்கு அந்த ஃப்ளோரே தெரிகிற அளவுக்கு மெலிசாக தட்டிக்கணும். நான் வந்து இந்த இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே தேவையில்லை, இதையே நல்லா பண்ணிவிட்டு பிரட்டினா உருட்டி எடுத்தால் கூட நமக்கு சூப்பராக பரோட்டா வரும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல லேயர் லேயராக கிடைக்கும் இந்த பரோட்டா. இப்போ இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கையிலேயும் தட்டலாம், இல்லாட்டி இந்த மாதிரி சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கணும். எங்கேயுமே மாவு வந்து திக்காகவே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு. அதுவும் மெயினாக அந்த கார்னரில் மாவு திக்காகாமல் பார்த்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பரோட்டா வேக வந்து லேட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து மாவு மாவாக நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கணும். இப்படியே கூட வேணும்னா எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கத்தியை வச்சு லைட்டாக 2 கோடு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரட்டிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பரோட்டாவை இந்த மாதிரி எடுத்து ரோல் பண்ணால் நம்ம சூப்பரான ரொம்ப லேயர் லேயராகவும் வரும், அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்ச்சி வச்சது மேலே கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெய் லைட்டாக தடவி எடுக்கலாம். ஏன்னா அப்போ அந்த லேயருக்குள்ளே எண்ணெய் போகிறப்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் தோசைக்கல்ல காய வச்சுட்டேன். இந்த மாதிரி கையாலேயே தட்டிக்கணும். கையாலேயே தட்டி தோசைக்கல்ல போட்டுக்கணும். இந்த மாதிரி நான் தட்டி தட்டி தோசைக்கல்ல போட்டுக்கிறேன். நான் 2 தோசைக்கல் வச்சு, ஏன்னா எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், இது க்ளவுட் கிச்சனுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக 2 தோசைக்கல்ல வந்து இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து உள்ளே நல்லா வெந்தும் வெளியே நல்லா கலராகவும் கிடைக்கும். நான் இது லைட்டாக கொஞ்சம் கலர் வந்து இது லாஸ்ட் பேட்ச் என்னோடது. கொஞ்சம் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் ஓவராக குக் ஆகிடுச்சு. நீங்கள் கரெக்டாக கோல்டன் கலர் வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 3 பரோட்டாவை வச்சு இந்த மாதிரி கையில் சைடில் தட்டி விட்டால் நமக்கு லேயர் சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் ஆனியன் ரைத்தாவும் வச்சு என்னுடைய க்ளவுட் கிச்சனில் வந்து ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.